அடிஷன் ஆஃப் டைம்ஸ் பார்க்கலாம். ஸோ டைம்ஸில் அடிஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா had 2 hours and 46 minutes and 38 seconds and 3 hours 29 minutes 53 seconds. அங்கே பாருங்கள் ஹெச்ஆர்எஸ்ன்றது ஹவர்ஸ், அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது மினிட்ஸு அண்ட் தென் இது செகண்ட்ஸு, எல்லாம் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் தென் செகண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ 2, நெக்ஸ்ட்டு வந்து மினிட்ஸோட வேல்யூ 46, நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸோட வேல்யூ 38. ஓகேங்களா? சேம் இங்கேயும் இருக்குது பாருங்கள், ஹவர்ஸோட வேல்யூ 3ன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா ஹவர்ஸ் பிளேஸ்லேயே ஹவர்ஸோட வேல்யூ எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மினிட்ஸ் பிளேஸில் மினிட்ஸோட வேல்யூ எழுதிக்கணும் 29. நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸோட பிளேஸில் செகண்ட்ஸ் வேல்யூ எழுதிக்கணும் 53. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணலாம். 8 + 3 இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு ஆன்சர் 11 வருங்களா? ஸோ அப்போது 1 இங்கே போடுறோம், 1 கேரி பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 + 3 8 வருங்களா? 8 + 1 9 வரும். அகைன் இங்கே பார்த்துங்க, 9 + 6 ஆட் பண்ணால் என்ன வரும்? 15 வருங்களா? ஸோ அப்போ இங்கே 5 வரும். நெக்ஸ்ட்டு 1 கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 4 + 2 6 வரும். 6 + 1 7 வரும். நெக்ஸ்ட்டாக 3 + 2 5 வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். இதுதான் ஆன்சர்னு நினைக்கக்கூடாது, இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம ஆன்சரை எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இது அப்படியே எழுதிக்கலாம். 5 hours, next 75 minutes, next 91 seconds. இதை எழுதிட்டு இதை நம்ம எப்படியெல்லாம் வந்து பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 hours. இப்போது இதை பாருங்கள், 75 minutes இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 60 minutes ஈக்குவல் 1 ஹார்ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ 1 ஹாருக்கு எத்தனை மினிட்ஸ்? 60 minutes. அப்போது இந்த 75 minutes நம்ம எப்படி பிரிக்கலாம்? 75ல் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். எப்படி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் வரணும், அதுக்காக நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். இப்போ 75 வந்து பிரித்தா வந்து 60 + 15 பிரிக்கலாம் இல்லைங்களா? இங்கேயும் வந்து நம்ம மினிட்ஸ், இதை மினிட்ஸ் வேல்யூவாக தான் நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை நான் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இது இங்கே எழுதிடுறேன். 60 minutes ஈக்குவல் 1 hour நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இதை வந்து 60 minutes + 15 minutes நான் பிரிச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பிளேஸ் இல்லை, அதனால் கீழே எழுதுகிறேன். இப்போது 91 seconds இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 60 seconds ஈக்குவல் 1 minuteன்னு. ஸோ 60 seconds 1 minute. ஓகேங்களா? ஸோ இப்போ 91 எப்படி பிரிக்கலாம்? சேமு 60 seconds ப்ளஸ் இங்கே 91ல் 60 நம்ம எடுத்துட்டோன்னா மீதி எவ்வளோ வரும்? 31 வருங்களா? ஸோ 31 seconds. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு 5 hours அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 75 minutes வந்து நான் பிரித்து எழுதியிருக்கேன். சேம் அதே வேல்யூ தான், ஆனால் நான் பிரித்து எழுதியிருக்கேன். 75 வந்து 60 + 15 பிரித்து எழுதியிருக்கேன். ஏன்னா 60 minutesன்றது 1 hour ஆகும், அதனால் நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 91 seconds இருக்குது. 91 seconds வந்து 60 seconds + 31 seconds பிரித்து எழுதியிருக்கேன். இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 60 secondsன்றது 1 minute, நெக்ஸ்ட்டு 60 minutesன்றது 1 hour. ஸோ அப்போ இந்த பிளேஸில் வந்து இதெல்லாம் வந்து இந்த 60 minutesன்றது 1 hour மாறும், அதே 60 secondsன்றது 1 minute மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை மாற்றி எழுதுறாங்களா? ஸோ சேம் 5 hours ப்ளஸ் இதை வந்து நான் 1 hour மாற்றிடுறேன். ஓகேவா? 1 hour. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 15 minutes அகெயின் ப்ளஸ் இந்த 60 seconds இருக்குது இல்லைங்களா, அதை நான் வந்து 1 minute மாற்றுறேன். ஓகேங்களா? 1 minute மாற்றுறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது 31 seconds இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஹவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஹவர்ஸை வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மினிட்ஸை வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணி எழுதலாங்களா? ஸோ 5 hours + 1 hour ஆட் பண்ணால் 6 hours வருங்களா? நெக்ஸ்ட்டு
ப்ளஸ்ஸு 15 மினிட்ஸு 1 மினிட்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும் 16 மினிட்ஸாக வருங்களா. அகெயின் லாஸ்ட்டாக வந்து 31 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு எல்லாமே செப்பரேட்டாக கிடச்சிருக்கு. ஹவர்ஸும் கிடச்சிச்சு, மினிட்ஸும் கிடச்சி, செகண்ட்ஸும் கிடச்சி. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ 6 hours. இப்போது ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது இந்த அடிஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கலாம். 6 hours 16 minutes and then 31 seconds. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஆட் பண்ண உடனே இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆடிங்காக தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து செகண்ட்ஸில் வந்து 91 இருக்குன்னா அதை வந்து நம்ம மினிட்ஸுக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 75 இருக்குன்னா அது ஹவர்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிரித்து நான் கடைசியாக ஃபைனலாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ ஆட் 9 hours 3 minutes and 10 hours 59 minutes. இப்போது இதில் வந்து ஹவர்ஸும் மினிட்ஸும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ் வேல்யூ கொடுக்கல. ஓகேங்களா. இப்போது சேமு வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா ஹவர்ஸும் மினிட்ஸும் எழுதிக்கலாம். ஸோ மேலே ஹவர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸு. ஸோ ஹவர்ஸோட வேல்யூ ஹவர்ஸ் பிளேஸில் எடுத்து எழுதிக்கலாம். எத்தனை ஹவர்ஸ் இருக்குது 9 இருக்குது. அகெயின் இங்கே வந்து பார்த்தோன்னா 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் இங்கே வந்து 3 இருக்குது. அகெயின் இங்கே வந்து பார்த்தோன்னா 59 இருக்குது. இது ரெண்டுத்தையும் பாருங்கள், இது ஒன்லி 1 digit கொடுத்துருக்காங்க, இது வந்து 2 digit கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே 1s பிளேஸில் 3 இருக்குன்னா அப்போ 10s பிளேஸில் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கலாக 0 தான் வரும். சேம் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து 1s பிளேஸில் 9 கொடுத்துருக்காங்க, 10s பிளேஸில் 0 வரும். ஏன் இந்த இடத்துல 0 ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை நான் இப்படி ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. இப்போது 9 + 3 ஆட் பண்ணால் 12 வருங்களா. ஸோ அப்போ இங்கே 2 வரும், 1 கேரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்குது, 5 + 1 கேரி ஆட் பண்ணால் 6 வரும். சேம் இங்கேயும் வந்து 9 + 0, 0வோட எதை ஆட் பண்ணாலும் 9 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து 1 வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் 0 போட்டிருக்கேன்னா அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. ஓகேங்களா. அதே முன்னாடி 0 போடக்கூடாது. சில பேர் வந்து 3 இங்கே எழுதிட்டு இங்கே 0 ஆட் பண்ணவே கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ஓகேங்களா, இது வந்து ஏன்னா இங்கே வந்து 1 digit கொடுத்துருக்காங்கன்னா சேம் அது 1s பிளேஸில் தான் போடணும். 10s பிளேஸில் 0 ஆட் பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சருங்களா, கிடையாது. இதை வந்து பிரித்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ 19 hours இருக்குது, 62 minutes இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பிரித்து எழுதலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை 19 hours 62 minutes நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஸோ 19 hours நம்ம அப்படியே விடிச்சுக்கலாம். இந்த 62 minutes வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 60 minutes + 2 minutes பிரிக்கலாம் இல்லைங்களா. ஸோ 60 minutesன்றது 1 hour. ஓகேங்களா. 60 minutesன்றது 1 hour. அப்போது இப்போ வந்து இங்கே பாருங்கள் 19 hours ப்ளஸ் இந்த 60 minutesை வந்து நான் 1 hour மாற்றுறேன், ப்ளஸ் இங்கே 2 minutes இருக்குது. ஓகேங்களா. இப்போது நான் இந்த ஹவர்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். 19 + 1 20 hours ஆகுங்களா. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes இருக்குது. இப்போது இதை வந்து ப்ளஸ் சிம்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ 20 hours and then 2 minutes. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். 9 years 8 months and 3 years 6 months. இங்கே வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக முன்னாடி வந்து ஹவர்ஸு மினிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இயர்ஸு மந்த்தும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சேம் அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா. எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதிக்கிறோம், நான் செப்பரேட்டாக ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன எழுதிக்கிறோம், இயர்ஸ் செப்பரேட்டாக எழுதிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா மந்த்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயர்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இயர்ஸோட வேல்யூ என்ன இருக்குங்க, 9 இருக்குது. இந்த இடத்துல மந்தோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 8 இருக்குது, இந்த 8. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீழே வந்து 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து 6 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணலாங்களா. ஸோ இப்போ வந்து 6 + 8, இப்போது 8 + 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 8 + 2 10 14 வருங்களா. ஸோ அப்போது இங்கே
14 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. 14 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. எதுவும் கேரி பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஏன்னா மந்த் செப்பரேட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம், இயர்ஸை வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த 14 அப்படியே போட்டிருக்கேன். சில பேர் வந்து இதை வந்து நான் இங்கே வந்து கேரி பண்ணலாம், அப்படி கிடையாது. இந்த இடத்துல வந்து டென்ஸ் பிளேஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேரி பண்ணி போடலாம். ஏன்னா மந்த் செப்பரேட்டாக ஆட் பண்ணுறோம், இயர் செப்பரேட்டாக ஆட் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மினிட்ஸ் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருப்போம், அண்ட் தென் ஹவர்ஸு செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9 + 3 இருக்குது. அப்போ 9 + 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 வருங்களா. ஸோ அந்த 12 அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ 12 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதுகிறோம். ஸோ 12 இயர்ஸ் அண்ட் தென் மந்த் எத்தனை கிடைச்சிருக்கு? 14 மந்த் கிடைச்சிருக்கு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு எத்தனை மந்த்து சேர்ந்தா 1 இயரு நமக்கு ஆல்ரெடி அது தெரியும் ஓகேங்களா. ஸோ 1 இயர் ஈக்குவல் 12 மந்த்து ஓகேங்களா. ஸோ 12 மந்த்துன்றது 1 இயர் ஓகேங்களா. ஸோ அப்போது இப்போ வந்து இங்கே வந்து 14 மந்த் இருக்குது. அப்போ இதை வந்து பிரிக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். இந்த 14 மந்த்தை எப்படி பிரிக்கலாம்? 12 மந்த் ப்ளஸ் 2 மந்த். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14 மந்த்து தான் ஆன்சர் கிடைக்கும். அதை தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் 12 மந்த்துன்றது 1 இயர். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி 12 இயர்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதை வந்து 12 மந்த்தை வந்து நான் 1 இயராக கன்வெர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அகெயின் இந்த ப்ளஸ் 2 மந்த் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து இயரையும் சேர்த்து ஆட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ சேர்த்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 12 + 1 13 இயர்ஸ். அகெயின் இந்த 2 மந்த்து. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ் 8 மந்த்து அண்ட் 3 இயர்ஸ் 6 மந்த்தை வந்து ஆட் பண்ணதில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் 2 மந்த்து தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். சில பேர் வந்து இந்த அடிஷனோடு முடிச்சிருவாங்க, இது அந்த மாதிரி இதிலோடு ஆன்சர் முடிக்கக்கூடாது. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எதுக்கு? ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 1 இயர்ன்றது 12 மந்த் இருக்கும், அதை வந்து பிரித்து எழுதி அதை வந்து கடைசியாக ஃபைனலாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. நம்ம நார்மல் அடிஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், இதோட வந்து முடிச்சிருவோம் ஓகேங்களா. பட் டைம் லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் எழுதணும் ஓகேங்களா.